வணக்கம். நாங்கள் லால்குடி கிரீன் நர்சரியிலேருந்து பேசுகிறோம். இந்த தடவை எங்களிடம் புதிய வரவுகள் வந்துள்ளது. அதிகமாக அழகு செடிகள் தான் எங்களிடம் நிறைய இறக்கி சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. அக்வோனிமா, பீஸ் லில்லி மற்றும் இண்டோர் பிளான்ட்டுகள். இது கிரீனாக உள்ளது பரணி. இது அவுட்டர்லேயும் வைக்கலாம், உங்களுக்கு தொங்கும் தொட்டிக்கும் போடலாம். பெட்டோனியா, இது பல கலர்கள் உள்ளன. இது வெயில் கம்மியான இடத்துல உங்களுக்கு வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது போகன்வில்லா. இது போன்சாய் வெரைட்டிஸ். இதில் பல கலர்கள், பேண்டா, டபுள் கலர், எல்லோ கலர், வயலட் கலர், ஒயிட் கலர், பல கலர்கள் உள்ளன. இது வீட்டுக்கு அவுட்டரில் வைக்கலாம், உங்கள் தொட்டியில் வைத்து வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெரானியம். இது தொங்கும் தொட்டிக்கும் போடலாம், தொட்டியிலும் வைத்து வளர்க்கலாம். இளம் வெயில். இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது செவந்தி ரகங்கள். இதில் பல ரகங்கள், பல வகைகள் உள்ளன. இது நாட்டு வெரைட்டிஸ்கள். இது உங்களுக்கு தேவையான வெயில் கம்மியான இடங்களில் வளர்க்கவும். கொக்கோ புட்டு கலந்து வச்சா நல்லா வரும், தண்ணி கம்மியாக ஊற்றினதுக்கு. இது பெர்பினா. இந்த ரகம் பெர்பினா. இது தொட்டியில் தான் வைக்கணும். கொக்கோ புட்டு கலந்து வச்சா நல்லா வரும், லைஃப் உள்ள செடி. இப்போ பார்த்து கொண்டிருப்பது காக்கரட்டான். புதிதாக வந்த ரகங்கள். இது காக்கரட்டாவில் வயலட் கலர் ஹைப்ரிட் நிறைய விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகிறது. கனகாம்பரம், பல வெரைட்டிஸ்கள் இருக்கிறது. மாஞ்செடிகளில் 6 மாதத்தில் காய்க்கிற மாதிரி எங்கள்கிட்ட மாங்கன்று இருக்குது. 6 சீசனுக்கு ஒரு வருஷத்தில் 3 தடவை காய்க்கும் மாங்கன்று. இது பரணி. இந்த செடி பேர் பரணி. இந்த செடி டேலியா. 3 மாதத்துக்கு நல்லா பூக்கும். இது டேலியாவில் பல கலர்கள் உள்ளன. இண்டோர் இதுக்கெல்லாம் தொங்கும் தொட்டியில் போடுறதுங்க. தொங்கும் தொட்டியில் நிறைய வெரைட்டிஸ் எங்களிடம் கேட்டக்ஸ் வெரைட்டிஸ். இது வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், போர்ட்டிக்குள்ளேயும் வைக்கலாம். மணி பிளான்ட், கோல்டன் மணி பிளான்ட்டு, டபுள் கலர் மணி பிளான்ட், இதெல்லாம் ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு நல்லா வளரும் உங்களுக்கு.